வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Phonerna Tamil. Yes. இன்னைக்கு மண்டே, புத்தம்புது வாரம். புத்தம்புது வாரத்துல என்னென்ன நியூஸ் அப்படிங்கறத பாப்போமா? ஐபோலாம் நல்லா தான் கொடுக்குற, ஆனா நியூஸ் அந்த அளவுக்கு இருக்கு. OnePlus 10th anniversary அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஏதோ கேம்ஸ் அது இதுன்ட்டு ஓர போயிட்டு இருக்கு. என்ன கேம்? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு வந்து கீபோர்டு வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் காயின்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேம்ஸில் வந்து ஏதாவது கூப்பன் தருவாங்க, அதில் வந்து நீங்கள் ஆக்சசரிஸ் வாங்கலாம். அதில் மினிமம் அமௌண்ட் வந்து இட் ஹாவ்ஸ் டு பி 5,000 rupees அப்படின்னு போட்டிருப்பான். அப்படிலாம் சொல்லுவாங்களா என்ன? அது தவிர தான் இப்போது அந்த இதெல்லாம் வைக்கிறாங்களே, டிக்கெட் வைக்கிறாங்களே, கான்சர்ட் வேறு நடக்க போகுது December 17. என்னடா நீங்கள் வந்த வேலையை மறந்து வேறு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது இதே மாதிரி தான் இருக்கு. அது பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நீ சொன்னியே போன தடவை கூட அரண்மனை படத்துல சந்தானம் சொல்லுவான் தெரியுமா, வந்த வேலையை மறந்துட்டு நிஜமாவே சமையல்காரன் ஆயிட்டான். அந்த மாதிரி தான் கான்செர்ட்டுங்கிறான், இவனோட இவங்க தான் நத்திங்க ஜட்டிலாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரி, ஒரே ஐடியாலஜில தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சைனாக்காரனா அப்படிதான். இல்ல ஏஐ மியூசிக் ஸ்டுடியோன்னு லான்ச் பண்ணாங்க. ஏஐலே நீங்க பாட்டு செய்யலாம், அது பண்ணாங்க நவம்பருக்கு. ஓகேயா, OnePlus பேட்ஜ் அப்படின்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ஜ் வந்து நீங்க கிளைம் பண்ணா டிசம்பர் பண்ணாங்க. ஓகே, டிசம்பர் 11ஆம் தேதி கிளைம் பண்ணி என்ன பண்ண முடியும்? சும்மா நீங்க வந்து வச்சுக்கல, ரெட் கேபிள் பேட்ஜ் இருக்கு, ரெட் கேபிள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேட்ஜ் ஒன்று வரும் தனியா. என்கிட்டயும் பேட்ஜ் இருக்கு அப்படின்னு நீ சொல்லி. அது தவிர ஏதோ அப்டேட்ஸ் டெக் ப்ராடக்ட்ஸ் வின் பண்ணலாமா December 11ஆம் தேதி. என்ன டெக் ப்ராடக்ட்ஸ் இருக்குமா தெரியல, ஏதோ கேம்ஸ் சும்மா ஏதோ கேட்டுட்டே இருப்பான். December 15 வந்து பர்த்டே செலிப்ரேஷனா, பர்த்டே ஏதோ கேம்பெயின்லாம் ஏதோ நடத்துறாங்க. நான் கூட ஏதோ சும்மா கலாயிரான்னு பார்த்தா வரிசையா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பர்த்டே செலிப்ரேஷன் யாருக்கு வீட்ல இருக்கா? அடுத்தது 17th வந்து ஏஐ மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் முதல்ல இருந்தா. இதெல்லாம் எங்க நடக்குது? பெங்களூர்ல ஏஐ மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குது, தெரியாதா? தனியா டிக்கெட்லாம் வைக்கிறாங்க. ஆமாமா சொன்னீங்களே. இந்த மாதிரி வரிசையா டெக் ப்ராடக்ட்ஸ் அன்வைலிங்ஸ் December 9th 15th வரைக்கும் ஏதோ ப்ராடக்ட் அன்வைலிங்ஸ்லாம் பண்ண அப்படி பண்றாங்களான்னு நீ தான் சொல்லணும். தெரியலையே, எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஆமா உன்கிட்ட ஷாமி கேட்கலாம். சரி நீ சொல்லு. தரலங்க, எனக்கு தரலங்க. அப்ப நீ OnePlus எடுத்துக்கற. நான் ஏதாவது ஹெட்போன் அப்படி இப்படின்னா அவனுங்க நீ OnePlus நத்திங் போனா நத்திங் ஜெட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மாட்டுக்கு ஹெட்போன் TWSன்னு சொல்லி CMF வர மாதிரி நீ வருத்தப்பட்ட. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பனியனே ஜட்டி அப்படின்னு வித்தானுங்க இவங்க. டியோட்ரண்ட்னு டியோட்ரண்ட் அடுத்து அதுதான் ஹிண்ட் கொடுத்துருக்கான்டா. அடுத்து நத்திங் பிரைஸ் கட் ஆச்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பிரைஸுக்கு தான் லான்ச்சே ஆயிருக்கணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா OnePlus வந்து அந்த பிரைஸுக்கு தான் விற்கிறாங்க. 11 தானே? இப்போ இது அதே பிரைஸுக்கு வந்து இப்போ நத்திங். ஆனா இப்பயும் எல்லாரும் கேட்பாங்க 11 நத்திங்கான்னு கேட்டா, எனக்கு என்னமோ நான் என்ன யாராவது கேட்டா பர்சனலா எதை ப்ரிஃபர் பண்ணி 11 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நத்திங் நல்லா தான் இருக்கும்டா, ஆனா 11 தான் பெட்டரா ஃபீல் ஆகுது. ஓவராலா பார்க்கும்போது என்ன பண்றது? எப்படின்னா இப்போ Xiaomi 13 வேற லெவல் போட்டோம் ஃபுல்லா. எதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, கேமராக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து டீடைலா போடுறோம். உண்மைதான். என்ன உங்களுக்கு பர்சனலா வேணும்ங்கறத பொறுத்து தான். இப்போ Xiaomi 13 Pro வந்து எனக்கு வந்து மேக்ரோ போட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தா பிடிச்சிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரிலாம் சொன்னா. இது ஓவராலா எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு உடனே S23 அல்ட்ராக்கு போற மாதிரி இருக்கு. என்ன பண்றது? அதே மாதிரி கடைசி வரைக்கும் நத்திங் யாரும் போக மாட்டீங்களாடா? இருக்காங்க, யூசர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க வாங்கிட்டாங்க, அதுதான் சொன்னாங்களே உன் பேச்சை நம்பி வாங்கினேன்னு சொல்லி ஒரு 2-3 கமெண்ட் இருந்தது பத்தியா, செம பண்ணா இருந்தது. நீ அதெல்லாம் பாக்கலையா? நல்லா ட்ரோல் பண்ணி நல்லா இருந்தாங்களா இல்ல? அதான் ஒருத்தர் வந்து புலம்பிட்டு இருந்தாரு, இது நானும் வாங்கினேன், பெருசா ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன், லைட்டை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு இருந்தாங்க. ஆமா, அது கரெக்ட். அது நம்ம ரிவ்யூலயே சொன்னது அதெல்லாம். இப்போ வந்து 5000 ரூபாய் எல்லா மாடல்ஸ்லயுமே 5000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் பிரைஸ் கிடையாது. இந்த ஆப்பிள் பண்றாங்களே அந்த மாதிரி தான். ஆல்ரெடி ஆன்லைனில் ஆஃபரில் விற்றுக்கிட்டு இருக்கோம் கம்மியாக. நாங்கள் வந்து அஃபிஷியலாக கட் பண்ணுறோங்க ப்ரைஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிஷியலாக பண்ணுறது மோசம், இதில் பாசம். யூசர்ஸ் ஆல்ரெடி எவ்வளோக்கு விற்றுச்சு? அந்த பிக் பில்லியன் டேஸில் வந்து 33,000 ரூபாய்க்கு விற்றுச்சு, இல்லை பேங்க் ஆஃபர் எல்லாம் போக. இப்போ வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 40,000, ஆஃபரில் வந்து இந்த ப்ரைஸுக்கு வரும். ஆக்சுவல் ப்ரைஸ் 40,000, ஆஃபரில் வந்து 39,999 ரூபா. ஆனால் எவ்வளோக்கு வரும்னு தெரியாது. நீங்கள் பேங்க் ஆஃபர்லாம் போட்டு ஒரு 37,000 அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பழைய பிக் பில்லியன் டே ஆஃபர் வந்து எப்போ வரும் அப்படின்னு தெரியாது. அது தவிர அந்த சார்ஜர் இருக்குல்ல, அந்த 3000 ரூபா சார்ஜர் வந்து 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பண்டில் ஆஃபர். ஸோ ஸ்டில் ஸ்டாக்ஸ் லாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீ யூஸ் பண்ணுறல அந்த சார்ஜர் இப்போ ஒழுங்காச்சா இல்லையா? நல்லா இருக்கு. இல்ல ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகல, சும்மா சொல்லாம சும்மா சொல்லாம உண்மையா சொல்லுங்க. கரெக்ட்டா தான். நான் இப்போ அதை வச்சு தான் நான் பிக்சல் 8
ப்ரோக்கும் அதெல்லாம் ஒரே கல்லில் 2 மாங்காய். இல்லை சாம்சங் சார்ஜ் பண்ணால் அந்த பிபிஎஸ்லாம் ஆகுதா அந்த மாதிரி. சாம்சங் ஃபோன் என்கிட்ட இல்லையே, ட்ரை தான் பண்ணணும். நம்ம ஆனால் ட்ரை பண்ணோம்ல வாட்ஸா. ஆமாம், எஸ். ஸோ உருப்படியாக அவங்க பண்ண ஒரு விஷயம். அடுத்து இன்ஃபினிக்ஸ் அவங்களோட பட்ஜெட் ஃபோன், இதுலேயும் இதை கொண்டு வந்துட்டாங்களா. ஐயோ, அந்த அந்த மேஜிக், இது வேற ஒரு பேர் வச்சுருப்பாங்களே, இதுக்கு மேஜிக் ரிங்கா. ஓகேயா, பட்ஜெட் ஃபோன்லேயே நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீச்சரை கொண்டு வருது. டைனமிக் ஐலாண்டுமா இருக்கு. பஞ்சுவல் தான் அது. அதையே வந்து சாஃப்ட்வேர் வழியாக அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் கொண்டு வருது. இதுதான் இப்போ புது ட்ரெண்டு கிடையாது. ஆல்ரெடி இது ரியல்மி எல்லாரும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் பட்ஜெட் ஃபோனில் இந்த ப்ரைஸில் யாருமே இந்த மேஜிக் ரிங் யாருமே இந்த அளவுக்கு மேஜிக் பண்றது போறாங்க, இதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டான். இந்த அளவுக்கு யாருமே மேஜிக் பண்றது இல்ல, நாங்க பண்றோம். பஞ்சுவல் டிஸ்ப்ளே வித் 98 refresh rate நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். எல்லாத்தையும் நாங்க தான் சொல்லிட்டு எதையும் கொடுக்கறதே இல்லை. யூனிசாக் அது இவங்க இல்லை, அது நாங்க, அது அவங்க, அது நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஏண்டா 5000 mAh பேட்டரி இருக்கு, டைப் சி சார்ஜிங்கு. ஆனால் மோஸ்ட்லி 10 வாட் தான் நினைக்கிறேன், இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரே மாடல் தான் இருக்கு, 3GB 64GB. அதில் வந்து 3GB எக்ஸ்ட்ரா வர்ச்சுவல் ரேம் கூட இருக்கு. Android 13 கோ எடிஷன் 7000 ரூபாய்க்கு. கோ எடிஷன், இன்னும் கோ எடிஷன் செத்து போச்சுன்னாங்க. கோ எடிஷன் இருக்கே, OnePlus பேட் கோலாம் இருக்கும்போது இருக்காதா? பேட் கோ, அதுக்கா கோ எடிஷன்ல ரன் ஆகுது? ஐயோ இல்லையாடா, கோ எடிஷன் இல்லையா? அதனால தான் சொன்னேன், இல்லைன்னு தெரிஞ்சு தான் சொன்னேன். அதானா அவ்வளோதான் ஒருத்து. 6299 போட்டுருணும். ப்ரைஸ் ஸ்பெஷல் லான்ச் ப்ரைஸ், இந்த பேங்க் டிஸ்கவுண்ட் போக 5669க்கு வந்து கிடைக்கும். சீப்பஸ்ட் ஃபோன் வித் இந்த 90 Hz இந்த மேஜிக் ரிங்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. மேஜிக் ரிங்குடா. சே, அது தவிர குளோபலில் இன்ஃபினிக்ஸ் 40 சீரீஸ், ஹாட் 40 சீரீஸ், ஹாட் 40, ஹாட் 40 ப்ரோ, ஹாட் 40i எல்லாம் ஒரே மாதிரி டிசைன் தான் இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ மெயின் சேஞ்ச் வந்து இந்த ஹாட் 40 ப்ரோவில் 120 Hz ஸ்க்ரீன் இருக்குது. எல்சிடி ஸ்க்ரீன் தான், 120 Hz. ஹீலியோ G99 4G ஃபோன், எல்லாமே 4G ஃபோன் தான். ஹீலியோ G99 108 MP குவாட் கேமரா, 32 MP ஃப்ரண்ட் கேமரா, 4G. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு 4G தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 5G கிடைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு, கிடைக்காதவங்களுக்கு சிக்னல் சரியில்லை, அது சரியில்லை, கால்ஸ் போக மாட்டேங்குது. இப்படி வாழ்க்கையின் விரக்தியில் இருக்காங்க. அது தவிர ஹாட் 40ல் வந்து அதே தான், ஆனால் 90 Hz ஸ்க்ரீனு. ஹீலியோ G88 இருக்குது, G99க்கு பதிலாக. கேமரா வந்து 108 MPயில் 50 MP கேமரா இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே 32 MP ஃப்ரண்ட் கேமரா, டியூவல் LED ஃப்ளாஷோடு இருக்குது. ஸோ இது பட்ஜெட் ஃபோன்லேயும் வந்து 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. NFC கூட கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வருமா அப்படின்னு தெரில NFC, ஆனால் வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ஹாட் 40i வந்து HD+ டிஸ்பிளே 90 Hz. இதில் வந்து யூனிசாக் T606, இப்போ இதுக்கு முன்னாடி ஃபோன் அதே தான் இருக்குது. என்னடா சிரிக்கிற? ஸோ ப்ரைஸிங் வந்து ஹாட் 40i இந்த பட்ஜெட் ஃபோனோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 10,500. அடுத்தது ஹாட் 40யோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரே மாடல் தான் இதில் ப்ரைஸிங் போட்டிருக்காங்க, 17,800. ப்ரோ மாடல் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 195 அப்படின்னா 20,000க்கு மேலே போகுது. அந்த இது 20,000 ஆசை தான் 70,000. ஆனால் இதெல்லாம் வந்து நைஜீரியா ப்ரைஸ் தான். ஸோ நைஜீரியாவில் எப்பயுமே காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்ஸ்லாம். ஸோ இந்தியாவில் வரும்போது இன்னும் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டாடா இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃபேக்ட்ரி, ஐஃபோன் ஃபேக்ட்ரி ஹோசூரில் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புது ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயரில் இதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஐஃபோன் அசம்பிளி சைனாலேருந்து ஃபுல்லாக மூவ் ஆகுறாங்க. செம்ம. தமிழர்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா? தமிழர்களுக்கா? இந்தியன்ஸுக்கே கிடையாதான். அப்புறம் தான் கம்மி காசு வாங்கினா இங்கே போங்க, யூஎஸ்ல துபாய்க்கு போயிட்டுலாம் வாங்கிட்டு வராங்கல்ல, துபாய்க்கு போய் வாங்கிட்டு வராங்க எல்லாரும். இங்கே போய் வாங்குங்க, அங்கே போய் வாங்குங்க அப்படின்றாங்க. அதுலேயும் ஒரு ஃபோன் தான் வாங்க முடியும், மொத்தமாக நீ இம்போர்ட் பண்ண மாட்டேன். கஸ்டமர்ஸில் பிடிச்சி என்னங்க சார் இது, தேங்க்யூ சார் நாங்கள் எடுத்துக்கிறோம். இல்லை என் வீட்டில் என் சித்தப்பா பையன் ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தான், நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஐஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் என்னென்னா 20 அசம்பிளி லைன் இருக்குமா, 50,000 பேருக்கு வந்து இதில் வேலை இருக்கும். ஸோ 2 to 3 yearsல வந்து இவ்வளோ பேருக்கு 50,000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ரேஷனல் வந்து 12 to 18 months. ஸோ மோஸ்ட்லி அடுத்த டிசம்பரு இல்லை அப்படின்னா 2025 ஜூன் அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ சப்ளை செயின் இவங்க மெயினாக வந்து டாட்டா உள்ளே வந்ததே வந்து நிறையா இதை வந்து இந்தியாவில் வந்து வச்சுக்கணும் சப்ளை செயின். ஆப்பிள் அதான் பிளான் பண்ணுறாங்க போல் இருக்கு.
ஓ ஓகே. ஸோ இந்தியாவிலேயே வந்து நிறையா வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி விஸ்டானில் இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது இந்த டாட்டாவோட இது. ஸோ இப்போ வந்து 100 ஆப்பிள் டெடிகேட்டட் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்தியாவில். ஸோ தனியாக ஆப்பிளே இது பண்ண ரீசெலர் இல்லாமல் டெடிகேட்டட் அவுட்லெட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்யூச்சருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க எக்ஸ்பான்ஷனுக்காக. ஸோ பார்ப்போம், இந்தியாவில் இன்னும் நிறையா இது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கும், இன்சென்டிவ்லாம் கிடைக்கும். ப்ரைஸிங்கும் அப்படியே கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கே இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்து. அடுத்தது ஐபேடு. அடுத்த ஐபேட் வந்து ரிவாம்ப் இருக்குது. ஸோ 2024 வந்து நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இப்போ ஐபேட் மினி ப்ரோ அது இதுன்னு இருக்குது. ஸோ இதை கொஞ்சமாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மேக் லைனப் மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஐபேட் ப்ரோவும் ஏரும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து ப்ரோவில் வந்து ஓஎல்இடி ஸ்க்ரீனு, புது டிசைனு, M3 ஃபாஸ்டர் M3 சிப்பு, அதுக்கப்புறம் புது கீபோர்டு அட்டாச்மெண்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஏரில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், M2 இருக்கும். ஸோ ஒரு இதை வந்து கேட்டகரியை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஹை அண்ட் ஸ்பெக்ஸ் வேணும்னா ப்ரோ மாடலு, ஸோ கொஞ்சம் நார்மல் ஸ்பெக்ஸ்னா வந்து ஏரு, இந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அது தவிர இதுக்கும் மேக்புக்குக்கும் வந்து ரிவாம்ப் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுருக்கேன் M3க்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் அந்தளவுக்கு பயங்கரமான டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அப்படி நீங்கள் ஆல்ரெடி வாங்கலை அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஸோ M3 கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய மாடல்ஸ் வருது. M3 வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஏரோட நிறைய அப்கிரேட்ஸ் வந்து இன்னும் ஃபியூ மந்த்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் அந்த மாதிரி சமயத்தில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே. அடுத்த ஃபியூச்சர் சேலஞ்சஸ் பற்றி போட்டிருக்கு. ஸோ இன்னும் நிறையா வந்து அந்தளவுக்கு டேப்லெட் போக மாட்டேங்குது, கம்மியாக தான் இருக்குது, நிறைய பேர் டேப்லெட் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களோட ரெவன்யூ, ஐபேடோட ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு போட்டு. டேப்லெட்டுக்கு அந்த ஒரு தேவையே இப்போ இருக்க மாட்டேங்குது. தேவை இருக்குடா, கிட்ஸுக்கெலாம் இருக்குது. பிரச்சனை என்னென்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எது வாங்கினாலும் அப்டேட்ஸ் வந்து இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம சொல்லும் போது, அதுவும் ஐபேட் மாதிரியான ப்ராடக்ட்டில் இயர் ஓவர் இயரில் நீ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துருவேன்? ஃபோன்லேயாவது ஏதாவது ஒன்று உருட்ட முடியுது, உள்ளே பூந்து எதாவது ஏமாற்றலாம். ஐபேடில் நீ எப்படி ஏமாற்றுவ? அதுவும் அவங்க ஸ்க்ரீன் கண்டென்ட் மட்டும் தான் கன்சியூம் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே பெருசாக பண்ண மாட்டாங்க. கேம் ஆடுறது கூட டேப்லாம் செட் ஆகலை வச்சா உண்மையாக சொன்னால். மேபி ஏர் அந்த ஐபேட் மினி இருக்குல்ல, அது ஓரளவுக்கு ஓகே கேமிங்க்கு. பட் பெரிய பேட்லாம் வந்து கேண்டி கிரஷ்க்கு செட் ஆகலாம், வெயிட் அதிகமாக இருக்கும். ஆமாம், எல்லா கேமும் இருக்கும் கேமிங். இதில் வேறு பெசல்லெஸ் மாடலு, பெசலே தேவையில்லை அப்படின்லாம் வேறு லான்ச் பண்ணி மாடலா, பெசல்லெஸ் மாடல். அடுத்தது பீப்பர் மினி காலி பண்ணிட்டாங்க ஆப்பிள். ஆமாடா, என்னடா இது? ஆனா பீப்பர் மினி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம், எப்படியாவது ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, வழி கண்டுபிடிச்சா திரும்ப பிளாக் பண்ணுவானா இல்லையா? அப்புறம் என்ன சொல்றான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல, எங்களுக்கு வந்து பிரைவசி தான் முக்கியம். ஆனா இவங்க வந்து ஆப்பிளோட இதை எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு பேக்ல ஏதோ ஒரு வழி இருக்கு, அந்த வழி யூஸ் பண்ணி அஃபிஷியல் ஆப்பிள் சர்வர் தான் யூஸ் பண்றாங்க. ஆனாலும் இந்த மாதிரிலாம் இன்ட்ரூசிவ் பண்றதெல்லாம் நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு பிரைவசி முக்கியம் இதே தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ $2 பே பண்ணவங்க நிலைமை அவ்வளவுதான். காலியா? என்னடா ஜாலியா சொல்ற? அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. போட்டது யாரு? நதிங் தான். அதுக்கு தானே நீ இவ்வளவு தூரம் வேற ஒரு சர்வர் வச்சிருந்தான். ஆமா, இவன் எதுவுமே வைக்கல, அஃபிஷியல் ஆப்பிளோட சர்வர் தான் யூஸ் பண்றான். அது லூப் ஹோல் இருக்கு, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தான். இப்போ அதையும் காலி பண்ணி எதுவுமே பண்ண விட மாட்டேன். எப்படி எங்க இதே யூஸ் பண்ணி எங்களுக்கு எதிராக ஆண்ட்ராய்டுக்கே ஒன்று லான்ச் பண்ணுவியா அப்படின்ட்டு அப்படியே பிளாக் பண்ணிட்டானுங்க. காலி பண்றேன் பார். ஆனால் இவங்க எப்படி திருப்பியும் வருவாங்களா என்னன்னு தெரில. நான் இன்னைக்கு நேற்று நைட்டு அப்போ கூட நாங்கள் 3 நாளாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எப்படியாவது பண்ணாம விட மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. அது எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க எல்லாம் மூடிடுவானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாவண்டானா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எல்லாம் பண்ணிட்டு. இல்லை, ஆப்பிளோட செக்யூரிட்டி பிரைவசிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் சரி, RCS இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுதான் லாஸ்ட் ஹோப். வரும்னு கூட சொல்லி, அது எப்போ வரும், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல ஆப்பிள் தெளிவாக இருப்பாங்கன்னு மட்டும் தெரியும். வரணும், பட் வருமா? அடுத்தது இந்த பாரத் பெட்ரோலியமும் டாட்டாவும் பார்ட்னர்ஷிப் பண்ணி 7000 EV சார்ஜர்ஸ் 2024 வந்து இது பண்ண போகிறாங்க. பெட்ரோல் பங்க்ல வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்காமே, அதில் வந்து நிறைய இன்சைட்ஸ்லாம் எடுத்து எங்கெல்லாம் தேவைப்படும், எங்கெல்லாம் வந்து இப்போ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் போனால் இவ்வளோ இந்த இடத்துல இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நிறையா மெயின் பாயிண்ட்ஸ், இத்தனை பேர் வந்து இந்த இடத்துல இருக்காங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இவங்க வந்து செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து RFID பேமெண்ட் சிஸ்டம்லேயே வந்து
இது பண்ணலாம். இப்போ சார்ஜிங் பண்ணுறோன்னா RFIDலேயே வச்சு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் எலக்ட்ரிக்கு சைனாவில் பார்த்தியா எக்கச்சக்க எலக்ட்ரிக் இருக்குது. சைனால மோஸ்ட் அந்த மாதிரி இங்கே மாறிடுச்சு அப்படின்னா நிறையா இந்த மாதிரி சார்ஜர்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா மாறலாம். இல்லைடா, எல்லாரும் கடைசியில் யோசிக்கிறது என்னன்னா பேட்டரி டிஸ்போசல் பற்றி யோசிச்சு பயப்படுறாங்க. பட் அது தெரியல, பார்க்கலாம். இது இப்போ இங்கே எப்படி சால்வ் ஆகும்னா, இங்கேயே தான் இப்போது மைன்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, லித்தியம். அதை இது பண்ணி இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணால் பெட்டர் இது இருக்குது. ரீசைக்ளிங்கும் பண்ணணும் இவங்க. ஆமாம், ரீசைக்ளிங் பண்ணணும். ஃபுல்லாக பேட்டரி காலி ஆகிடுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக காலி ஆகிருக்கு, அது கொஞ்சமாவது இருக்கும். அதை ரீசைக்கிள் பண்ணால் வேறு எதுக்காவது இது பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து 21,000 ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் இருக்கான் இந்த பாரத் பெட்ரோலியம் கூட இந்தியாவில் ஃபுல்லாக. ஸோ அதை வந்து இன்னும் இது பண்ணிட்டு இந்த இடத்துல நிறைய இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வி ஆர் வெயிட்டிங். அடுத்து யூடியூப் புதுசாக வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து இப்போது என்ன இருக்குன்னா ஃபுல்லாக டிசேபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சில ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் எப்படின்னா திடீர்னு பாஸ் பண்ணிடலாம். நம்ம கமெண்ட்டை இது பண்ணுறதுக்கு முதல்ல ட்விட்டரில் கூட இருக்குல்ல, ஒரு போஸ்ட்டுக்கு அடியில் வந்து இந்த இது பண்ணிடலாம். ஸோ எங்கள் ஃபாலோவர்ஸ் தான் பண்ணோம் அந்த மாதிரி. ஆமாம், பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இது என்னென்னா ஏதாவது கமெண்ட்ஸ் இப்போ இது போயிட்டுருக்கு, ஏதாவது சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு மட்டும் வந்து பாஸ் பண்ணுற கமெண்ட்டை வந்து யாருமே கமெண்ட் போட மாதிரி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரில, இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரில மற்ற இதில். சூப்பர். ஸோ ஃபைனல் நியூஸ், வாட்ஸ்அப் வியூ ஒன்ஸ் ஃபீச்சர் வந்து இப்போ வாய்ஸ் மெசேஜ்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து வாய்ஸ் மெசேஜஸ் ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக் ஆட்டோ டெலிட் ஆகிற மாதிரி அதுவும் இருக்குது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் மாதிரி. ஏதாவது அசிங்கமாக திட்டிட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டு ஓடிடுவாங்க. இப்போ தான் எதுவுமே பண்ண முடியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணால் தான் உண்டு. வாய்ஸ் மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு எடுத்துடலாம். இல்லை அவ்வளோ மெனக்கெட்டு அதெல்லாம் பண்ணி. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் குரூப் சாட் எதில் வேணால் வந்து இந்த மாதிரி வியூ ஒன்ஸ் மெசேஜஸ் கொண்டு வரலாமா? ஆனால் நிறைய பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. திடீர்னு ஏதாவது குரூப்பில் வந்து வியூ ஒன்ஸ் மெசேஜஸ் அனுப்பிச்சி விட்டுறாங்க, வீணாக போயிடுது. உண்மைதான், அப்படியே தண்டமாக போயிடுது. அப்புறமா இது வேற வச்சிருக்காங்க, இந்த இத்தனை டிஸப்பியரிங் மெசேஜஸ். ஆமாம் வச்சா அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் மீடியா கண்டென்ட்லாம் அப்படி அனுப்பிடுறாங்க, காணாமல் போயிடுது. பில் அனுப்புடான்னு சொன்னா சிங்கிள் டைம் பார்க்கறது அனுப்பி விடுறாங்க. கிளிக் பண்ணி பார்த்தா பில்லு தெரியும், அப்புறம் காணாமல் போயிடும். அவ்வளோதான். டேய், அதான் இருக்குங்கிறதுக்காக இப்படியாடா, அப்படிதான் இருந்தது எனக்கு. ஓகே, நாளைக்கு iQOO 12 ஈவெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி இன்றைக்கி டிவைஸ் வந்துச்சு அப்படின்னா சிவாவும் விக்கியோ வந்து அன்பாக்சிங் பண்ணுவாங்க நாளைக்கு. அது நாளைக்கு ஈவினிங் எப்படி பாக்ஸிங் 5 மணிக்கு ஈவெண்ட்டு. ஸோ 6 மணிக்குள்ளே வந்து அன்பாக்சிங் வீடியோ வரும், அது வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு மறுநாள் 2 நாள் iQOO என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு தான் ஈவெண்ட்டு, நாளான்னைக்கு ஈவினிங் தான் நான் வந்து வரேன். ஸோ அது வரைக்கும் இவங்க 2 பேர் தான் வந்து டெல்லியில் போயிட்டு பொல்யூஷனில் இப்படியே உட்காந்துருக்க போகிறேன் மாஸ்க் போட்டுக்கிட்டு. உண்மைதான், அங்கே பொல்யூஷன் ரொம்ப அதிகம்டா. சிக்ஸ் இப்படி, ஆல்கஹால் இப்படி. அது விக்கி கோவால பண்ணது, அது என்கிட்ட சொல்லாத. விக்கி, நீ கூட ஏதோ பீச்ல சுத்திட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். பரவச நிலையில போட்டோ எல்லாம் பார்த்தனே. பரவச நிலையில இருந்தியாமே? இல்ல பரவசம் சித்தர்கள்லாம் சுத்துவாங்களே அந்த மாதிரி இல்லையா? ரைட்டே, இதெல்லாம் தான் இங்க வேற ஏதாவது சொல்ல நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, அப்புறம் விக்கி கோவா கருத்து இல்லையா? சரி, ஓகே.